வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அருந்தமிழ் மூதாட்டி ஔவையார் அருளிச் செய்த நல்வழி பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 7, புழுக்களின் கூடாரம் இதுவா ஆதாரம் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை. எல்லா படியாலும் எண்ணினால் இவ்வுடம்பு பொல்லா புழு மலி நோய் புன்குரம்பை நல்லார் அறிந்திருப்பார் ஆதலினால் ஆம் கமல நீர்போல் பிரிந்திருப்பார் பேசார் பிறர்க்கு. இந்த கவிதை தலைப்பிலேயே அவை பாட்டி சொல்கிறாங்க, இந்த உடம்பை தானே நம்ம பெருசுன்னு நினச்சிக்கிறோம். உடம்புக்குள்ளே இருக்க உயிர் தான் மேன்மையானது. இந்த உயிருக்கு இந்த உடல் ஒரு வாகனம். இந்த உண்மை தெரியாமல் இந்த உடம்பே தான் எல்லாம்னு நினச்சிருக்கிற மக்களோட அறியாமையை என்ன சொல்கிறது? எப்படி யோசித்து பார்த்தாலும் அவை பாட்டி சொல்கிறாங்க, எந்த வகையால் நீங்கள் யோசித்து பார்த்தாலும் இந்த உடம்பு எப்படிப்பட்டது? இது நிலையற்றது, புழுக்கள் குடியிருப்பது, நோய்க்கு இடமானது. புன்குரம்பை என்றால் ஒரு அற்பமான குடிசை. ஏன்னா வீட்டுக்குள்ளே தானே நம்ம குடியிருக்கோம். அதுபோல் இந்த உடல் உயிருக்கு ஒரு வீடு, அவ்வளவுதான். இந்த உண்மையை யார் தெரிஞ்சு வச்சுருக்காங்க? ஞானிகள். நல்லவர்களாகிய ஞானிகளுக்கு இந்த உண்மை தெரியும். அதனால் அவர்கள் வாழ்க்கையை எப்படி வாழ்கிறார்கள்? தாமரையில் எப்படி தண்ணீர் ஒட்டுவதில்லையோ அதுபோல் இந்த தேகத்தை பெருசாக நினைக்க மாட்டாங்க. இந்த தேகத்துக்கு உயிருக்கு இடமாக இருக்கின்ற காரணத்தால் கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அதை தாண்டி இந்த உடலை பெருசாக கொண்டாட மாட்டாங்க. அது மட்டுமல்ல, யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. இந்த உடம்பையே தம்மை போல் பாவனை செய்து கொண்டு அதை பெருசாக பேசுறது. அதை பேசாதது மட்டுமில்லை, இந்த உடலோடு தொடர்புடைய ஒரு சிலரை மட்டும் நினச்சிட்டு உடன் பிறந்தவர்கள் அல்லது இந்த உடலிலிருந்து பிறந்த குழந்தைகள், இவங்க பெருமையை பேசுகிறது எவ்வளோ. இதெல்லாம் பேச மாட்டார்கள் ஞானிகள். ஏன்னா அவர்கள் அந்த உடலுக்குள் இருக்கும் உயிரின் மதிப்பை உணர்ந்திருப்பவர்கள். அப்படி உயிர் என்ற நிலையில் பார்க்கும் பொழுது எல்லாரும் ஒன்று தான். அப்போ நான் மட்டும் பெரியவன் என்கிற எண்ணம் ஒரு நாளும் அவர்களுக்கு வராது. நாமும் அந்த உயிரின் மேன்மை, அதனால தான் ஆன்மீகம் என்றால் ஆன்மா பற்றிய அறிவு. அதற்காகத்தான் ஆன்மீக பாதையில் பயணம் செய்கிறோம், உயிர் உணர்வு பெறுவதற்காக. அந்த உயிர் உணர்வு மேலோங்கும் பொழுதுதான் இந்த உடல் ஆதாரம் இல்லை என்கிற உண்மை நமக்கு புரிய வரும். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.